யார் சரியான குரு? சிஷ்யன் குருவை தேடி போய் அவரை கெட்டியாக பிடித்து கொண்டால் அவருக்கு இவன் தேவைப்படுவதை விட இவனுக்குத்தானே அவர் அத்தியாவசியமாக தேவைப்படுகின்றார். அதனால் மார்க்கட கிஷோர நியாயம். அப்படி பிடித்து கொண்டால் அவன் மார்ஜார கிஷோர நியாயத்தை அவர் நடத்த ஆரம்பித்து விடுவார். அதாவது அவரே இவனுக்கு முழு பொறுப்பையும் எடுத்துக்கொண்டு இவனை நடத்தி கொண்டு செல்வார். இப்படி இரண்டு நியாயமாக பிரிக்காமல் அவர் இரண்டு பேருமே பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் விடாமல் பிடித்து கொண்டு குரு சிஷ்ய உறவு நடக்கிறது என்று சொல்லிவிடலாம். யார் சரியான குரு என்பவர் சத்குரு. அவரை எப்படி கண்டுபிடித்து அடைவோம் என்று நிஜமான தாபத்துடன் ஒருவன் இருந்தானேயானால் ஈஸ்வரனை தூண்டிவிட்டு அப்படிப்பட்ட ஒருவரை இவனை தேடி வருவார் என்று சொல்லி இருக்கிறது. இதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகளும் இருக்கின்றது. யாரை பிடிப்பது என்றே தெரியாமல் சிஷ்யன் தவிக்கின்ற பொழுது குருவே வந்து பிடித்து கொள்ளுகிறார் என்பதை பார்த்தால் முதலில் மார்ஜார கிஷோர நியாயம் மாதிரியாக தோன்றுகின்றது. ஆனால் குரு வந்த பிறகு சிஷ்யனும் அவரை பார்க்கட கிஷோரமாக பிடித்து கொள்ளத்தான் வேண்டும். குருவுக்கும் சிஷ்யன் தேவைப்படத்தான் செய்கின்றான். அவர் கற்றதை அனுபவித்ததை யாருமே வாங்கி கொள்ள வராவிட்டால் அவருக்குத்தான் அது தன்னோடு போய்விடக்கூடாதே என்று தவிப்பு இருக்கும். தன்னிடம் பிரம்மச்சாரிகள் வர வேண்டும் என்று குரு தவித்து சொல்வது தைத்திரிய உபனிஷத்தில் மந்திரமாகவே இருக்கின்றது. ஆகந்தி ஹோமம் என்று இன்றைக்கும் அதை சொல்லி ஹோமம் பண்ணி எத்தனையோ படுத்து போன பாடசாலைகளில் சிஷ்யர்கள் வந்து சேர ஆரம்பிப்பதை பிரத்யட்சமாக நாம் பார்க்கின்றோம். குரு இன்னார் என்று குறிப்பாக தெரியாவிட்டாலும் குரு என்று ஒருவர் வேண்டுமே நமக்காக. அந்த குரு யார் என்று தேர்ந்தெடுக்க தெரியவில்லையே என்று முதலில் ஒருவன் தேடுகின்றான். பின் அந்த குருவே வந்து அவனை பிடித்துக் கொள்ளுகிறார், ஆட்கொள்ளுகிறார் என்றால் முதலில் அவன் குருவை தேடிய ஆசாமியாக இல்லாமல் தத்துவமாக இருக்கிற குருவை அவன் மனதில் பிடித்து கொண்டதால் தானே அப்படி அவன்தான் முதலில் பிடித்தான் என்பதால் இது மார்க்கட கிஷோர நியாயம் என்றே சொல்லலாம். குரு என்று ஒருவரையும் தேடாமல் பரம பிரத்யத்தனாக இருக்கின்ற ஒருவனை கூட சத்குரு ஒருவர் தாமாகவே ஆட்கொண்டு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வது ரொம்ப அபூர்வமாகவே நடக்கின்ற ஒன்றுதான். பொதுவாக சிஷ்யன் என்று நாம் பண்ணக்கூடியதை மார்க்கட கிஷோரமாக சொல்லுவோம். குரு பண்ண வேண்டியதை இவன் என்று எதையும் எதிர்பார்க்கவே வேண்டாம். அவர் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், ஞானத்தை கொடுப்பது. அதற்காகத்தானே குரு என்று ஒருவரிடம் போவது. அவர் எப்படி பண்ணுவாரோ அப்படியே பண்ணிவிட்டு போகட்டும். ஆனால் நிச்சயம் பண்ணுவார் என்ற நம்பிக்கையுடன் ஸ்ரத்தா கர்த்தாவாக்கள நாம் காரியமாக அவரை கெட்டியாக பிடித்து கொண்டு இருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.